பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம ஒவ்வொரு மாதமும் மேதகுன்ற பெயர்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெளியே விட்டுட்டு வரோம். சோ இந்த மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 2025 ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி பார்ப்போம். தேசிய ஒற்றுமை தினம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினம் அக்டோபர் 31. இது வந்து தேசிய ஒற்றுமை தினமா ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்படுதுப்பா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்றது அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம். ஆக்சுவலா அவர் 1875ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய 150வது பிறந்த ஆண்டு தான் இந்த 2025. சோ இந்த 150வது பிறந்த ஆண்டு வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு. எப்ப இருந்து இது தேசிய ஒற்றுமை தினமா கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னா 2014ஆம் ஆண்டு முதல். இதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. மேபி கேட்டா இது கேட்கலாம். எப்ப இருந்து இந்தியா தேசிய ஒற்றுமை தினத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்னா 2014 வருடத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் அக்டோபர் 31 ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 31வது மாதம் தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடப்பட்டுட்டு வருது. அடுத்து பாருங்க, போர்டு நிறுவனம் சென்னையில திரும்ப ஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த போர்டு நிறுவனம் வந்து டோட்டலா அவங்களோட மேனுபேக்சரிங் யூனிட்டே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட முன்னெடுப்பின் காரணமாக சென்னையை அடுத்த மறைமலை நகர்ல இப்ப திரும்ப என்ஜின் உற்பத்தியில மறுபடியும் ஈடுபட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. இது மூலியமா 600 நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். போர்டு ஆலை வந்து 2024ஆம் ஆண்டு தன்னோட உற்பத்தியை வந்து நிப்பாட்டினாங்க. சோ இப்போ வந்து திரும்ப என்ஜின் உற்பத்தி சென்னை மறைமலை நகர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட செயல்பட்டு வர்றாங்க இல்லைங்களா. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ நிறைய உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரைட், அடுத்து பாருங்க, இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்க இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. ஆக்சுவலா இந்த ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்னா 1990ல இருந்து 2010 வரை பிறந்தவங்கள ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்திய ராணுவத்துல அதிகமாக பணியாற்றுறாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ கரண்டா 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜென் இசட் இளைஞர்கள் 1990ல இருந்து 2010 வரையும் பிறந்தவங்க தான் அதிகமா இந்திய ராணுவத்துல பணிபுரிஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அவர்கள் வந்து கூறியிருக்காரு. அடுத்து யூத் விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றிருக்குன்னா பஹ்ரைன்ல நடைபெற்றிருப்பா. சரிங்களா, யூத் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் பஹ்ரைன். சரிங்களா, சரி ரைட். இதுல இந்தியா வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 13 தங்கம், 18 வெள்ளி, 17 வெண்கலம். அதோட இந்தியா 6வது இடத்துலயும் சீனா வந்து முதல் இடத்துலயும் பிடிச்சிருக்கு. சரியா, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் எதுனா பஹ்ரைன். இந்தியா 6வது இடம், சீனா முதல் இடம். அடுத்து ப்ரோ கபடி 2025. சோ ஃபைனல்ஸ் வரை வந்து முடிஞ்சிருச்சு. இது 12வது சீசன் பா. இதுல டெல்லி அணி புனேரி பால்டன் அணியை வீழ்த்திருக்காங்க ஃபைனல்ல. சோ தபங் டெல்லி தான் கோப்பைய கைப்பற்றினாங்க. சரியா, இதுல பாட்னா பைரேட்ஸ் அணியோட ரைடர் அயன் லொசாப் இவர் தான் டாப் ஸ்கோரரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதாவது அதிகமான ஸ்கோர் எடுத்தவர் 324 புள்ளிகளோட அயன் லொசாப் அவர் வந்து யாரு அப்படின்னா பாட்னா பைரேட்ஸோட ரைடர் அவரு. சோ அவர் தான் வந்து அதிகபட்ச ஸ்கோரரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதிக டேக்கிள் புள்ளி யாருன்னா பாட்னா பைரேட்ஸ் அதேதான். சரிங்களா, பாட்னா பைரேட்ஸ் அணியை சேர்ந்த நவ்தீப் சிங் அவர் வந்து டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு வந்து அவர் வாங்கியிருக்காரு. நவ்தீப் சிங் வாங்கியிருக்காரு. சரியாப்பா, அதிகமா ரைடு போறது யாரு அப்படின்னா அயான் லொசாப். அதாவது இந்த அயன் படம் பார்த்திருக்கீங்களா, நிறைய கடத்துவாங்களா, அப்ப அங்கதான் அதிகமா ரைடு போவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அயன் லொசாப். சரி, அயான் லொசாப். இது வந்து நவ்தீப் சிங். சரிங்களா, அதிகமா டேக்கிள் பண்ணவங்க யாருன்னா நவ்தீப் சிங். சரி ரைட். திரைவாசிப்பு மென்பொருள் இது ஒரு புது சாப்ட்வேர். இந்த சாப்ட்வேர் வந்துட்டு எதுக்காக மெயினா அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா போட்டி தேர்வுல விசுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, பார்வை திறன் குறைபாடுடைய தேர்வர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கலை போக்குற வகையில இந்த வாசிப்பு மென்பொருள் வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த சாப்ட்வேர். அது பேரு திரைவாசிப்பு மென்பொருள். அடுத்து சதய விழா. இது எங்கன்னா
எப்பயுமே தஞ்சை பெரிய கோவில்ல கொண்டாடப்படும். பிரகதீஸ்வரர் ஆலயத்துல தஞ்சை பெரிய கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும். இது 1040வது சதய விழா. எதுக்கு இந்த சதய விழா கொண்டாடப்படுதுன்னா, மன்னர் ராஜராஜ சோழன் முடிசூடிய நாளை தான் சதய விழான்னு கொண்டாடுறாங்க. அவர் பிறந்த விண்மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி சதய நாள். அவர் நட்சத்திரம் சொல்லுவாங்கல்ல, அவருடைய உங்க நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்கன்னு அந்ததான். சரியா? அவர் பிறந்த விண்மீன் எதுனா ஐப்பசி சதய நாள். சரியா? சரி, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது சதய விழா ஒவ்வொரு ஆண்டும் எங்க கொண்டாடப்படும் தான் கேட்பாங்க. தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோவில்ல கொண்டாடப்படும். அடுத்து நவம்பர் 2ஆம் தேதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் கூட்ட நெரிசல். இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கு. பேரிடர் மேலாண்மை ஜாகிரபில வரும். ஜாகிரபில டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை 6 கொஸ்டின் இருக்கும். எஸ்ஐக்கும் சேம் 6ல இருந்து 7 கொஸ்டின் ஜாகிரபில வரும். இதுல நீங்க டிஎன்பிஎஸ்சில தெளிவாவே கொடுத்திருப்பாங்க. அந்த 6ல ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்மளுக்கு பேரிடர் மேலாண்மை சார்ந்து கண்டிப்பா கேட்கலாம். இப்ப இந்த ஆக்சுவலா வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் கூட்ட நெரிசல், இந்த கோவில் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்துல இருக்கு. இங்க வந்து சர்வதேச ஏகாதசி பூஜை, அங்க அதுக்காக பக்தர்கள் வந்து கூடியிருக்காங்க. எதுக்காக இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த கோயில் அமைந்துள்ளது முதல் தளம், தரையில கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் நிக்க முடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, முதல் தளத்துல. ஆனா மக்கள் நிறைய பேர் கூடினதுனால அங்க இருந்து நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க, நிறைய பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. மொத்தம் 9 பேர்கிட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. சோ இது கேட்கலாம், என்னன்னா இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் கூட்ட நெரிசல் இல்ல இந்த கோவில் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். முக்கியமான காரணம் என்னன்னா அதிக கூட்டம், இன்னொன்னு முதல் தளத்துல இந்த கோயில் இருந்தது. சரியா? தரையில இருந்தா கூட அப்படியே பிரிஞ்சு போயிருப்பாங்க, பட் முதல் தளத்துல இருக்கு. அடுத்து இந்த இஸ்ரோவோட புதிய செயற்கைக்கோள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரியா? என்ன அப்படின்னா இதுவரை இல்லாத வகையில் 4410 கிலோவுடன் CMS-03 செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, CMS-3 அப்படின்ற செயற்கைக்கோள், CMS-3 செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலியமா அனுப்பப்பட்டிருக்கு. இந்த செயற்கைக்கோளோட முக்கிய நோக்கம் என்னன்னா கடற்படை மற்றும் ராணுவ பயன்பாட்டுக்கு. சரியா? இதாமே கடற்படை மற்றும் ராணுவ பயன்பாட்டுக்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கு CMS-3. இதுவரையும் இஸ்ரோ சார்பில் எத்தனை செயற்கைக்கோள் விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 48 செயற்கைக்கோள்பா. ஞாபகம் வச்சுக்க, இஸ்ரோ சார்பா மொத்தம் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 48 செயற்கைக்கோள் இன்ன வரை விண்ணில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சரி, ரைட். இந்த செயற்கைக்கோள் ஆக்சுவலா GSAT-7 ருக்மணி அப்படின்ற செயற்கைக்கோளை 2013ல செலுத்திருக்காங்க. 13 வருஷம் அதோட ஆயுட்காலம் வந்து முடிஞ்சதுனால இப்போ இந்த CMS-3 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து நிலை நிறுத்தியிருக்காங்க. சரியா? இந்த செயற்கைக்கோள் வந்து திரவ நிலை ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன், இதாமே வாயு நிறைந்த கிரையோஜெனிக் இன்ஜின். இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து நம்ம இந்தியாலே ஃபுல் அண்ட் ஃபுல் தயாரிக்கப்பட்டது. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்மியான எரிபொருள் கொண்டு செயல்படும். சரியா? நம்ம பைக்குக்கு சொல்ற மாதிரி, அதாவது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி அப்படின்ற கணக்கு தான் இது கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்றது. சரியா? சோ இந்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலியமா அனுப்பியிருக்காங்க. இந்த கிரையோஜெனிக் என்ஜின்ல பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயு. சரியா? அடுத்தது பாருங்க, தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் கேரளம். நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமா எந்த மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா கேரளம். இதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன். எப்படி இந்த தீவிர வறுமை இல்லாத அளவுக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு மினிமம் 3 வேளை உணவு கிடைக்கிறது, அதை வந்து உறுதி பண்றது, அதுதான் இந்த தீவிர வறுமை இல்லாதது. அப்போ ஒரு குடும்பம் வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி இதெல்லாம் கிடைச்சிருச்சு, தங்குற இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உணவு வந்து கிடைச்சிடும், அவங்க ஒரு சஸ்டைனபிளா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ மொத்தம் கேரளால 64,000 குடும்பங்கள் வந்து அடையாளம் காணப்படுது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாழ்வாதாரம், பாதுகாப்பு, கல்வி வசதி, இதுக்காக மொத்தம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறாங்க. சரியா? ஒதுக்கீடு செஞ்சு அது போக வீடு இல்லாதவங்களுக்கு 4.07 லட்சம் பேருக்கு வீடுகள், 43 லட்சம் குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க. சோ இது மூலியமா தான் வறுமை ஒழிப்பு
கிடைக்கப்பட்டிருக்கு, வறுமை ஒழிப்பு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான பிடிஎஃப் நம்ம போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே வெளியிடறப்பா. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரெண்டுலயுமே இருக்கு இந்த பிடிஎஃப். சோ விருப்பப்படுறவங்க 8677222090 அப்படின்ற நம்பருக்கு ஜிபேல 20 rupees சென்ட் பண்ணலாம். அதாவது இங்கிலீஷ் வேணும் இல்லாட்டி தமிழ் வேணும்ன்றவங்க 20 rupees சென்ட் பண்ணலாம். சப்போஸ் பைலிங்குவல்ல இங்கிலீஷ் தமிழ் வேணும் ரெண்டுமே வேணும்ன்றவங்க 30 rupees சென்ட் பண்ணிட்டு இதோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணுங்க. இதே நம்பருக்கு சென்ட் பண்ணும்போது நீங்க வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ்னு போட்டு சென்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுறேன். ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் ரொம்ப மெயின். இந்த ஆண்டு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்ல ஒண்ணு. சரியா, யுனெஸ்கோவோட படைப்பாற்றல் நகரங்கள் என்னன்னா, உத்தரப்பிரதேஷ் தலைநகர் லக்னோ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க படைப்பாற்றல் மிக்க நகரமா. காரணம் என்னன்னா, அதோட புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக அந்த பிரிவு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம்பா. யுனெஸ்கோவோட படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியல்ல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட லக்னோ வந்து இணைக்கப்பட்டிருக்கு. காரணம், அது எந்த பிரிவின் கீழே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்துக்காக இணைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல்ல ஒரு நகரம் இணைக்கப்படுதுன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் தேடுறதே எதுனா யுனெஸ்கோக்கு கீழே எது வருது அப்படின்னு தேடுவாங்க. அப்ப அந்த நகரத்துல எது ஸ்பெஷலோ அதை போய் பார்ப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அதுதான் இதோட மெயின் நோக்கம். அதனால இனிமே உத்தரப்பிரதேசத்தோட டூரிசம் வந்து ரொம்ப மேம்படும் சொல்லியிருக்காங்க. இது பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரிய உணவு களஞ்சியமா லக்னோ இருக்கு. சரியா, ரொம்ப ஒரு பாரம்பரியமான உணவு களஞ்சியமா இந்த லக்னோ வந்து திகழ்ந்திருக்கு. இதுல வந்து இந்த கலோட்டி கபாப், அவாதி பிரியாணி, சாட்டு, கோல்கப்பே, மக்கன் மலாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு காரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் டூரிசம். என்னன்னா, வளர்ந்த உத்தரப்பிரதேசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே இவங்க டூரிசத்தை டெவலப் பண்றதுக்காக பிளான் போட்டாங்க. சோ அந்த டெவலப்மெண்டோட ஒரு முக்கிய சக்சஸ் தான் இந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது பாத்துக்கோங்க. படைப்பாற்றல் மிக்க நகரங்கள் பட்டியல்ல புகழ்பெற்ற சமையல் பாரம்பரிய இதுக்கு கீழே இடம்பெற்ற நகரம் எது அப்படின்னா லக்னோ. அடுத்து இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் என்னன்னா, மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் 2025 எங்க நடைபெற்றுச்சுன்னா, ஃபைனல் வந்து நவி மும்பைல நடைபெற்றுச்சு. இது 13வது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிப்பா. சோ தென்னாப்பிரிக்கா அணிய வீழ்த்தி ஃபைனல்ல இந்திய அணி கப்பு வாங்கியிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்திய பெண்கள் அணி வந்து கோப்பை வாங்குறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா 7 தடவை மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் ஃபைனல்ல ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து 4 தடவையும், நியூசிலாந்து 1 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவும் இதுல இணைஞ்சிருக்காங்க. இதுல பாருங்க, நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இந்திய அணியோட கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கவுர் பா. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அணியோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர், துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா. உங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்மிருதி மந்தனா வந்துட்டு அடிக்கடி நியூஸ்ல வர்றாங்க. சோ அவங்க மேரேஜ் சார்ந்த அந்த விஷயத்துக்காக நியூஸ்ல வர்றாங்க. அப்ப கேட்பாங்க, கேட்கும்போது நீங்க கேப்டன் ஸ்மிருதி மந்தனா நடிச்சிடக்கூடாது. நிறைய பேர் ஸ்மிருதி மந்தனா தான் கேப்டன் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் கேப்டன் யாரு அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர்பா, மறந்துடக்கூடாது. சரியா, இந்திய பெண்கள் அணியோட கிரிக்கெட் அணியோட கேப்டன் யாரு அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர், துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா. சரிங்களா, ஆட்ட நாயகி விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஷஃபாலி வர்மா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தொடர் நாயகி வந்து தீப்தி சர்மா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா, ஆக்சுவலா இப்போ உமன் பிரீமியர் லீக் வந்து நடக்க போகுது இல்லைங்களா, அதுல வந்து தீப்தி சர்மா தான் அதிக அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது தொடர்நாயகி விருது அவங்க தான் தொடர்நாயகி விருதும் வாங்கியிருக்காங்க. சரி, ஆட்டநாயகி விருது ஷஃபாலி வர்மா, தொடர்நாயகி விருது தீப்தி சர்மா. இந்திய அணியோட கேப்டன் யாரு அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர், துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாபா, மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை பயிற்சியாளர் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அமோல் மஜும்தார். சரியா, சோ இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் பேரு அமோல் மஜும்தார். அடுத்து சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி. ஓகே,
இந்தோனேசியாவோட ஜேனி ஜென் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையர் மற்றும் இரட்டையர் 2 பிரிவுகளிலுமே கோப்பையை வென்றிருக்காங்க. சரியா? சென்னை மகளிர் ஓபன் கேட்கலாம்ப்பா. ஏன்னா தமிழ்நாடு ஓரியன்டான கொஸ்டின். சோ சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ்ல ஜெயிச்சது யாருன்னா ஜேனி ஜென்னு. அவங்க வந்து இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து இந்த பாருங்க, நம்ம யூனிட் 6, 7 சார்ந்து முக்கியமானது. நாயக்கர் கால செப்பேடு கிடைக்கப்பட்ட இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். 1691 தை மாதம் 23 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாயக்கர் கால செப்பேடு கிடைச்சிருக்கு. இந்த பகுதியில வாழ்ந்த இடையர்களை பற்றி இந்த செப்பேடுல கூறப்பட்டிருக்கு. சரியா? இத பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மேபி கேட்டா கூற்று காரணத்துல வச்சு ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சரி, அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடுப்பா. சரியா? எங்க நடைபெற்றுன்னா புதுடெல்லி. ஆக்சுவலா இந்த மாநாடு எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனியார் துறையோட முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக. சரியா? அதுதான் இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம். மேம்பாடு புத்தாக்க திட்டம் இதுக்காக 1 லட்சம் கோடியில புதுசா ஒரு நிதியம் வந்து உருவாக்கி இருக்காங்க. பிரதமரால உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். அது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்தது, விட்டுறக்கூடாதுன்றதுக்காக கொடுத்தது. அடுத்து வர்றதா நம்மளுக்கு மெயினானது. விஜயநகர பேரரசு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியத்துல உள்ள கோவிலூர் ஊராட்சி இங்க கிடைச்சிருக்குப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசோட தங்க நாணயங்கள் கிடைக்கப்பட்ட இடம் எதுனா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியத்துல உள்ள கோவிலூர் ஊராட்சி அப்படின்ற ஒரு ஊர்ல கிடைச்சிருக்கு. சரி, 103 தங்க நாணயங்கள் வந்து இதுல எடுத்திருக்காங்க. இது 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இந்த நாணயங்களை உருவங்கள் அல்லாமல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணத்துல கேட்டாங்க அப்படின்னா இதுலதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த நாணயங்களில் இவரோட உருவம் பொறிக்கப்பட்டுருச்சு, இல்ல விஜயநகர பேரரசோட அரசர் ஒருத்தர் கொடுத்து இவரோட உருவம் கிருஷ்ணதேவராயரோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பாங்க. பட் அங்க கிடைச்சதுல அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல கிடைச்சதுல வந்துட்டு உருவங்கள் எதுவுமே கிடையாது, எழுத்துக்கள் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, QS தரவரிசை கல்வி நிறுவனங்கள் பட்டியல். ஆசியா அளவுல சென்னை IIT 70வது இடத்தை பிடிச்சிருக்குப்பா. சரியா? QS தரவரிசை பட்டியலை பொறுத்தவரை ஆசிய அளவுல சென்னை IIT 70வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்திய அளவிலான தரவரிசை பார்த்துக்கோங்க. டெல்லி IIT 59வது இடம், மும்பை IIT 71, காரக்பூர் IIT 77. இத உலக தரவரிசை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். உலகளாவிய தரவரிசையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஹாங்காங்ல இருக்க ஹாங்காங் யூனிவர்சிட்டி தான் உலக அளவுல இடத்துல இருக்கு சிறப்பான கல்வியில. 2வது பாருங்க, சீனாவோட தலைநகர் பீஜிங்ல உள்ள பிக்கிங் பல்கலைக்கழகம். சரியா? சீன தலைநகர் பீஜிங்ல இருக்க பிக்கிங் பல்கலைக்கழகம் 2வது இடம் உலக அளவுல. ஹாங்காங், 2வது பிக்கிங். அடுத்து 3வது சிங்கப்பூரில் உள்ள நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், அதே சிங்கப்பூர்ல உள்ள தேசிய பல்கலைக்கழகம். இது ரெண்டுமே 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரியா? அடுத்து 6, 7, 8 நவம்பர் மாதத்துக்கானது. அமெரிக்க மேயர் ஆளுநர் தேர்தல். இந்த இடம் அமெரிக்கால நடந்த மேயர் ஆளுநர் இந்த தேர்தல் எல்லாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 பேர் வெற்றி பெற்றிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூயார்க் நகர மேயராக இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் சோரன் மம்தானி ஜெயிச்சிருக்காரு. சரியா? நியூயார்க் நகர மேயரா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் யாரு அப்படின்னா சோரன் மம்தானி. இந்த நியூயார்க் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நகரமா, இதுல யாரு மேயர் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. பட் ட்ரம்போட ஆப்போசிட் பார்ட்டி இவர். சரிங்களா? சோரன் மம்தானி அவரு ஜெயிச்சிட்டாரு. அமெரிக்காவோட சின்சினாட்டி நகர மேயராக இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் அப்தாப் புரேவல் அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரியாப்பா? சின்சினாட்டி நகருக்கு அப்தாப் புரேவல் அவரு ஜெயிச்சிருக்காரு. அடுத்து வெர்ஜீனியா மாகாண துணை ஆளுநராக அதே இந்திய வம்சாவளியை சேர்ந்த இஸ்லாமியர் கஜாலா ஹாஷ்மி அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சோ 3 இந்திய வம்சாவளியினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து
ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலக கோப்பை ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டே வரோம். சரியா? ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி ஆக்சுவலா என்ன அப்படின்னா 2025 இது நம்ம இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல நடக்குது. அதான் இதோட ஹைலைட். எங்கெங்க அப்படின்னா சென்னை மற்றும் மதுரை இந்த 2 இடத்துலயுமே நடைபெற இருக்கு. இதுக்கு வந்து லோகோ வெளியிடுவாங்க. அப்ப அந்த லோகோ பேர் என்னன்னா காளையன். அது நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காளையன் தான் லோகோ. ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வந்துட்டு ஹாக்கி ஸ்டிக்க பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லோகோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்சா நம்ம வந்து இந்த 6 months கரண்ட் அஃபேர்ஸ் தொகுக்கும் போது அந்த இதெல்லாம் நம்ம கொடுப்போம். போட்டோஸும் முடிஞ்ச அளவு அட்டாச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ காளையன் அப்படின்றதான் லோகோ பேரு. ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. சரிங்களா? இந்த தடவை சென்னை மற்றும் மதுரை ரெண்டுலையுமே நடைபெற உள்ளது. இதுக்கான கோப்பையை முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் துவங்கி வச்சிருக்காங்க. ரைட்பா. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8677772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். நீங்க ஜிபே பண்ணலாம். சரிங்களா? இதான் ஜிபே நம்பரு. 20 ரூபாப்பா. சரிங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க இங்கிலீஷ்லயும் இருக்கு. நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல்ல தான் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க சென்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டுமே வேணும் அப்படின்னா 30 rupees சென்ட் பண்ணுங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும் அப்படின்னா. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். அரசியல் கட்சியில் பொதுக்கூட்டம். இப்போ அரசியல் கட்சி வந்து மீட்டிங் நடத்துறாங்க. அங்க இருக்க மக்களுக்கு யார் பாதுகாப்புனா அரசியல் அந்த எந்த கட்சி மீட்டிங் நடத்துறாங்களோ அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அனுமதியை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்தபடி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து இருந்தது சாலை வளம் அப்படின்னா ரோட் ஷோப்பா. இது நம்மளுக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா? இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, கலை சொற்கள், அதுல நம்மளுக்கு கேட்கலாம். ரோட் ஷோ அப்படின்றதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாலை வளம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருப்பு தொகை, ஒரு பிக்ஸ்டு டெபாசிட்டை கட்டிடணும். ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா அந்த கட்சி வந்து கட்டிடணும். சோ இது பாத்தீங்கன்னா 5000 இருந்து 10,000 பேர் வர்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும். 10,000 இருந்து 20,000 பேர் வர்றாங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய். 20,000 இருந்து 50,000 பேர் கலந்து கொள்ள போறாங்கன்னா 8 லட்சம் ரூபாய். 50,000 பேருக்கு மேல வர போறாங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் நம்ம பிக்ஸ்டா அவங்களுக்கு கட்டிடணும். யாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். சோ அரசியல் கட்சி நிகழ்வுகளில் குறிப்பிட்டதை விட கூடுதலாக 50% மேல் பங்கேற்றால் வைப்பு தொகை திரும்பப்பட மாட்டாது. இப்போ இங்க சொல்லியிருக்காங்க 30 அதான் ஒரு 1 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1,50,000 பேர் வரை வரலாம். ஆனா ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வைப்பு தொகை வந்து திரும்ப தர மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்தே மாதரம் பாடல் கொண்டாட்டம் கட்டாயம் கேட்பாங்க, உறுதியா கேட்பாங்க. சரியா? ரைட். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாட்டம் டெல்லியில இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்குல நடைபெற்றுச்சு. ஆக்சுவலா இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது அதான் நம்மளுக்கு மெயின். 1875 நவம்பர் 7ஆம் தேதி பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இந்த பாடல் இயற்றப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம்பா, நல்லா கவனிங்க. இந்த வந்தே மாதரம் பாடல் கொண்டாட்டம் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருந்துச்சு. தொடர்ச்சியா ஒரு வாரத்துக்கு இந்த நியூஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு. நல்லா கவனிங்க. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நினைவு, 150வது ஆண்டு சக்சஸ்ஃபுல் மீட் எங்க நடந்துச்சுன்னா டெல்லி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்குல நடைபெற்றுச்சு. அடுத்து பாருங்க. 1875 நவம்பர் 7 பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இது இயற்றப்பட்டுச்சு. 75லே இயற்றிட்டாங்க. இருந்தாலும் இந்த பாடல் எப்ப பாடப்பட்டுச்சுன்னா 1896 கல்கத்தால பாடப்பட்டுச்சுப்பா. யாரு பாடினது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இதை பாடினார். எழுதினது பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி. சரியா? 1875ல எழுதியிருக்காரு. இந்த பாடல் வந்து பாடினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். 1896 கல்கத்தால நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல இவர் பாடியிருப்பாரு. சரி, இந்த பாடல் எதுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழ்ல பக்கிம் சந்தர் சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் அப்படின்ற நாவலோட ஒரு பகுதியா ஃபர்ஸ்ட் வெளிவந்துச்சு. அதாவது வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழ் ஒண்ணு இருக்கு. அதுலதான் வந்து இந்த பாடல் வெளியே வந்திருக்கு. இந்த பாடல் எடுக்கப்பட்டது எது அப்படின்னா ஆனந்த மடம் அப்படின்ற நாவல். இங்க பாருங்க, இந்த ஆனந்த மடம் நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்ல இருக்கு, எல்லாருமே அடிச்சலாம். ஆனால்
அது எந்த இலக்கியத்துல முதல்ல வெளிவந்துச்சு அப்படின்னா வங்க தரிசனம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கியத்துல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. சரியா, இது நியூஸ் பேப்பர்ல வந்த கண்டென்ட். அடுத்து 1950 ஜனவரி 24 அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் தேசிய பாடலாக முறைப்படி ஏற்கப்பட்டது. சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர். தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரி, அதே மாதிரி பாருங்க, 1905 சுதேசி இயக்கத்துல இருந்து இந்த வந்தே மாதரம் பாடல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா 1905 தான் வங்க பிரிவினை நடந்திருக்கும். அக்டோபர் 16 வங்க பிரிவினை நடந்திருக்கும். இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த வந்தே மாதரம் பாடலை போய் கங்கை நதியில நீராடி இந்த பாடலை வந்து பாடிக்கிட்டு போயிருப்பாங்க. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்து காசி தமிழ் சங்கமம் 4.0 தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையே உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக நகரம் காசி. அதுல தொடங்கி ராமேஸ்வரத்துல முடியும். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒற்றுமையை வந்து எடுத்துரைக்கிறதா இந்த காசி தமிழ் சங்கமம். சரியா, 2022 இருந்து இது நடைபெற்று வருது. சரியாப்பா, இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படின்றது 2022 இருந்து நடைபெற்று வருது. நவம்பர் டிசம்பர் மாதத்துலதான் இது நடைபெறும். உத்தரப்பிரதேச அரசுடன் இணைந்து மத்திய கல்வி அமைச்சகம் இவ்விழாவை ஒருங்கிணைக்கிறது. நல்லா பாருங்கப்பா, இது ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. காசி தமிழ் சங்கம் விழாவை வந்து ஒருங்கிணைக்கிறது யாரு, உத்தரப்பிரதேச அரசோட இணைந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சுற்றுலாத்துறை ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. எல்லாருமே சுற்றுலாத்துறை தான் அடிப்போம். ஆனா ஒருங்கிணைக்கிறது யாருன்னா மத்திய கல்வி அமைச்சகம் தான் ஒருங்கிணைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சரி, இந்த தடவை காசி தமிழ் சங்கமத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் கற்போம், தமிழ் கற்போம், இதுதான் தீம். சரியாப்பா, ரைட். இறுதியாக தமிழகத்தில் இந்த முக்கிய ஆன்மீக தலமான ராமேஸ்வரத்துல இது முடிவடையும். உத்தரப்பிரதேசத்துல ஆரம்பிச்சு இது ராமேஸ்வரத்துல கம்ப்ளீட் ஆகும். அடுத்து பாருங்க, 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம். உலக வங்கி யோசனை, அதாவது இந்தியா 2047 30 டிரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு 2030 1 டிரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்கு உலக வங்கி யோசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி சீர்திருத்தம் நிறைய பண்ணணும், தனியார் முதலீடுகளை அதிகரிப்பதற்கு உலக வங்கி யோசனை தெரிவித்துள்ளது. சும்மாவே எல்லாமே பிரைவேட்டா தான் ஆகிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற யோசனை தெரிவிச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இருந்தாலும் நியூஸ் பேப்பர்ல வந்தது, இதை பாத்துக்கோங்க. ரைட். 2017 ஆண்டு முதல் இந்திய நாடு சீரமைப்பு பன்முகத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கியதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஸோ இது தேவையில்ல, நீங்க பேசிக்கா உங்களுக்கு ஃப்ளோவா இந்த நியூஸ் படிக்கணும், அந்த ஃப்ளோ தெரியணும்ன்றதுக்காக இந்த வார்த்தைகளையும் நம்ம உள்ள இணைக்கிறது. நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது 2047 30 டிரில்லியன் டாலர் நிதி சீர்திருத்தம் பண்ணணும், தனியார் முதலீடுகளை அதிகரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். சரிங்களா, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1ல குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இந்த மாதிரி தான் கூற்று காரணத்துல கேட்பாங்க. அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அணி அதிகரிக்க முடிவு. ஆக்சுவலா அதாவது மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில இருந்து அணிகளோட எண்ணிக்கையை 10 இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஐசிசி முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த மகளிர் உலகக்கோப்பை 2029 வந்து தொடங்க போறாங்கப்பா. சரி, ரைட். அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் 9ஆம் தேதி. இது டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதியில 15 அமர்வுகளா நடைபெற உள்ளது. இதுல நிறைய மசோதாக்கள் இயற்ற போறாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட, நம்ம நாட்டோட பிரதமர் இல்ல நம்ம நாட்டுல ஏதாச்சும் ஒரு மாநிலத்தோட முதல்வர்கள் இல்ல அமைச்சர்கள் 30 நாள் அவங்க தொடர்ச்சியா காவல்ல வைக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்யறது. சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பிரதமர் இல்லாட்டி ஒரு மாநிலத்தோட முதல்வர் இல்ல அமைச்சர்கள் இவங்கள யாராச்சும் தொடர்ச்சியா 30 நாட்கள் வந்து காவல்ல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் செய்யறதா இந்த மசோதாவோட முக்கிய நோக்கம். சரி, அடுத்து இந்தியா மற்றும் சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவை. கரோனா பரவல் காரணமா இந்த 2 நாட்டுக்கு இடையே விமான சேவை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப அக்டோபர் 26ஆம் தேதியில இருந்து மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தால இருந்து சீனாவோட குவாங்சு நகருக்கு
இண்டிகோ விமானம் வந்து இயக்க போறாங்க. சரியாப்பா, இது பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வரப்போற 2 கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பாக அவசர சிகிச்சை செயலி வெளியிட்டிருக்காங்க. TAEI, தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். சரியா, TAEI அப்படின்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். மொத்தம் 6 தூண்களா இதை உள்ளடக்கியிருக்காங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மாரடைப்பு, தீக்காயம், விஷக்கடி மற்றும் விஷ முறிவு, குழந்தைகள் நலவாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை, விபத்து மற்றும் காயங்கள், பக்கவாதம், இது எல்லாமே இந்த செயலியில உள்ள இணைச்சிருக்காங்க. இதுல எதுல பாதிக்கப்பட்டாலும் நம்ம இந்த மொபைல் ஆப்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட், அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நம்ம போய் கவர்மெண்ட்ல காமிச்சுக்கலாம். சரியா, அதே மாதிரி இந்த இது பாருங்க, இந்த செயலி மூலம் 108 அவசர சிகிச்சை உறுதிமுறைகளும் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசா. மொத்தம் 113 மருத்துவமனைகளை உள்ளடக்கி இந்த செயலி வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 6 தூண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி. அடுத்து வடகிழக்கு மாநிலங்களின் கல்வி. வடகிழக்கு மாநிலங்களோட டெவலப்மெண்ட்டை இப்ப ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு வராங்க, கவனத்துல எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இந்த 11 ஆண்டுகள்ல 21,000 கோடி ரூபாய் வடகிழக்கு மாநிலங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ அசாம் மாநிலத்துல ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகம் அமைக்க போறாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அசாம் மாநிலத்துல முதல் பல்கலைக்கழகம், அது பேர் என்னன்னா ஸ்வாஹித் கனகலதா பருவா மாநில பல்கலைக்கழகம். அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. ரொம்ப முக்கியம். அதாவது அசாம் மாநிலத்தோட முதல் பல்கலைக்கழகம் ஸ்வாஹித் கனகலதா பருவா மாநில பல்கலைக்கழகம். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலத்தோட 2வது IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்க துவங்கப்பட போகுது அப்படின்னா அஸ்ஸாம்ல துவங்கப்பட போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, வடகிழக்கு மாநிலத்தோட பிராந்தியத்தோட 2வது IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்க துவக்கப்பட போறாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல. அடுத்து இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் கொடுத்துருக்காங்கப்பா. சோ இந்த துப்பாக்கி சுடுதலை வந்து நீங்க பேசிக்கா பாத்துக்கோங்க, உங்க பேர் மட்டும் பாத்துக்கோங்க மெயினா. ஏன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ உங்க பேரை மட்டும் நீங்க மெயினா பாத்துக்கோங்க. இதுல இளவேனில் வாளறிவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். இவங்க துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரி, 10ஆம் தேதி வரையும் நம்ம பார்க்கலாம். ஸ்வச் சதா திட்டம். இந்த ஸ்வச் சதா திட்டம்னா என்னன்னா, இந்த அரசு அலுவலகங்கள்ல நிறைய பழைய ஃபைல் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா. பழைய ஃபைல் இருக்கும், தேவையில்லாத கம்ப்யூட்டர் கிடக்கும், தேவையில்லாத நிறைய பொருட்கள் வந்து கிடக்கும். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து மறுசுழற்சிக்கு அனுப்பி அது மூலியமா அமௌண்ட் எடுக்கிறதா என்னன்னா இந்த ஸ்வச் சதா திட்டம். சோ 5 ஆண்டுகள், இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 4088 கோடி ரூபாய் இந்த இது மூலியமா வருவாய் கிடைச்சிருக்கு. அதாவது மத்திய அரசு அலுவலகங்களில் சேர்ந்திருந்த பழைய பொருட்கள், மின்னணு சாதனங்கள் போன்ற கழிவுகளை அகற்றுவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அப்ப அந்த பழைய பேப்பர்ஸ், அந்த தேவையில்லாத வயரு, இது எல்லாத்தையும் எடைக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, எடைக்கு போட்டா இப்போ இந்த ஆண்டு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது மூலமா வருவாய் மட்டும் 788.53 கோடி ரூபாய் இது மூலியமா வருவாய் கிடைச்சிருக்கு. இது சந்திராயன் 3 திட்ட செலவை விட அதிகம் சொல்லியிருக்காங்கப்பா. அதான் ரொம்ப மெயின். இந்த எடைக்கு போட்ட மூலியமா கிடைச்ச காசு இருக்கு பாத்தீங்களா, சந்திராயன் 3 திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. சோ அந்த திட்ட செலவை விட இந்த அமௌண்ட் வந்து அதிக வருவாயா இருந்திருக்கு. சரியா, சோ இதுதான் ஸ்வச் சதா திட்டம். இந்த திட்டத்தோட செயல்பாடு எப்ப இருந்து செயல்பட்டு வருது அப்படின்னா 2021ஆம் ஆண்டுல இருந்து செயல்பட்டு வருது. அடுத்து முதியோர்களுக்கான அன்புச்சோலை திட்டம். அன்புச்சோலை திட்டம்னா இது துவங்கப்பட்டது திருச்சி. இதோட நோக்கம் என்னன்னா முதியோர்களுக்கான மனமகிழ் மையங்கள், மூத்த குடிமக்கள் ஆரோக்கியமான வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது. மொத்தம் ஒவ்வொரு மையமும் 50 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது 2வது பாயிண்ட். சரியா, 3வது பாயிண்ட் 10 மாநகராட்சியில துவங்கப்பட உள்ளது. எங்கன்னா மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், இந்த 10 மாநகராட்சியிலையும் புதுசா துவங்கப்பட உள்ளது. சோ அப்ப அன்புச்சோலை திட்டம் அப்படின்றது எதுக்குன்னா மூத்த குடிமக்கள் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. 50 குடிமக்கள் ஒவ்வொரு அன்புச்சோலையிலையும் பயன்பெற போறாங்க. மொத்தம் 10 மாநகராட்சியில இது துவங்கப்பட உள்ளது. அடுத்து இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்னன்னா நடமாடும் மருத்துவ சேவை. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை பண்றதுக்காக 38 மாவட்டங்கள்ல நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள்
துவங்கப்பட இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுல புற்றுநோய் பரிசோதனைகளை மேற்கொள்றதுக்காக மட்டும் 38 மாவட்டங்கள்ல இந்த மருத்துவ சேவை துவங்கப்பட இருக்கு. சரி, இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்தம் 36 கோடி செலவில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட போறாங்கப்பா. சோ இந்தியாலேயே தமிழ்நாடு தான் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இலவசமா வழங்க போறாங்க. என்னன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அதிகமா கருப்பை வாய் புற்றுநோய்க்காக அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? சோ அவங்களுக்கு இப்பயே வந்து HPV அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதுக்கான தடுப்பூசி வந்து கொடுக்கப்பட போகுது. சரியா? இலவசமா தமிழ்நாடு அரசு சார்பா கொடுக்கப்பட போறாங்க. சோ கட்டாயம் பார்த்து வச்சுக்கோங்க. 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி HPVன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கான தடுப்பூசி. அது போக இந்த நடமாடும் மருத்துவ சேவை மூலியமா பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய்களுக்கான சோதனை வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். அது போக நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், ரத்த சோகை இது வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ்நாடு ஃபுல்லா 38 மாவட்டங்களையும் இந்த நடமாடும் மருத்துவ சேவை வரப்போகுது. அடுத்து பாகிஸ்தான்ல புதிய பதவிகள் கொண்டு வர போறாங்கப்பா. என்னன்னா விமானப்படை, ராணுவம், கடற்படை இது 3க்கும் முப்படைகளோட தலைவரா அசீம் முனீரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட போயிட்டு சம்பந்தம் இல்லாம நிறைய பேசிட்டு இருந்தாப்ல, அமெரிக்கா போயிட்டு நாங்க இப்படி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா வந்து நாங்க பேச மாட்டோம், செயல்பாட்டுல காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அந்த அசீம் முனீருக்கு தான் முப்படைகளோட தலைமை தளபதி பொறுப்பு எங்க கொடுத்திருக்காங்கன்னா பாகிஸ்தான்ல. அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்திருக்காங்கன்னா அந்த நாட்டோட அணுசக்தி மூலோபாய சொத்துக்களை மேற்பார்வையிட கமாண்டர் அப்படின்ற புதிய பதவியும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ வெளிநாட்டு கொள்கை சார்ந்து சப் இன்ஸ்பெக்டர்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஆனா இப்ப கொஸ்டின் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு படிக்கிறவங்க இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனத்துல எடுத்து படிங்க. சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ், SSC GD அதுக்கு படிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாகிஸ்தானோட புதிய பதவிகள். சோ இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8667772290 அப்படின்ற நம்பருக்கு 20 ரூபா சென்ட் பண்ணுங்க. சோ 20 ரூபா ஜிபே சென்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல அனுப்புங்கப்பா. அனுப்பும்போது கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ்னு போட்டு சென்ட் பண்ணுங்க. அதுக்கான PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். போத் ரெண்டுலயுமே பைலிங்குவல்ல வேணும்னா 30 ருபீஸ் சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. ஸோ 10 டேஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இதுதான் நம்மளோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு மாதமும் நம்ம 5ஆம் தேதி வெளியிடுவோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. அது போக நம்ம ஓயாத அலைகள் 2 டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. சரிங்களா? எப்பனா ஜனவரி 17 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. திங்கட்கிழமை உங்களுக்கு 8ஆம் தேதி இதுக்கான ஃபுல் ஷெட்யூல் கொடுத்துறேன். இதுக்கான கட்டணம் வந்து 2500 ரூபாய் மொத்தம். அதாவது அக்டோபர் மாதம் வரை இந்த டெஸ்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா நடக்கும். சரிங்களா? அதுக்கான ஷெட்யூல் வந்து நான் வெளியிட்டுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுல வரும். கொஸ்டின் பைலிங்குவல்ல தான் இருக்கும், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும், லிங்குவல்ல தான் இருக்கும். பிளஸ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம்ப்பா நம்ம. சரிங்களா? ஒவ்வொரு இப்போ 100 கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷனும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம். ஜிகேக்கு, மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கான PDF உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அந்த PDF யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நன்றி.